The Great and Mighty Conqueror. This message by Brother William Marion Branham was delivered on Easter Sunday morning at sunrise, April 21, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. மகத்துவமும் வல்லமையும் உள்ள ஜெயவீரர். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் ஏப்ரல் மாதம் 21 தேதி ஞாயிறு காலை சூரியோதய ஆராதனையில் அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. This blessed old baptism of the Holy Spirit to guide us up this marvelous old highway. Oh, how glorious it is. How could I ever be ashamed of it? இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பண்டைய பரிசுத்தாவின் அபிஷேகம் மேலே உள்ள இந்த ஆச்சரியமான பண்டைய பெரும்பாதையில் நம்மை வழிநடத்துகிறது. ஓ, அது எவ்வளவு மகிமையாய் உள்ளது! அதை குறித்து நான் எப்படி வெட்கப்பட முடியும்? I stand with St. Paul this morning saying this. I'm not ashamed of the gospel of Jesus Christ, for it is the power, amen, of God unto salvation. நான் பரிசுத்த பவுலோடு காலையில் நின்று நான் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். ஏனென்றால் ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது என்று இதை கூறுகிறேன். It's a power over sickness. It's a power over death. It's a power over the grave. அது சுகவீனத்தின் மீது ஆதிக்கம் கொண்டுள்ளது. அது மரணத்தின் மீது ஆதிக்கம் கொண்டுள்ளது. அது கல்லறையின் மீது ஆதிக்கம் கொண்டுள்ளது. When that stern old apostle come to the end of his road and they dug his grave out there and death was faced him in the face, he laughed out of the face of it. He said, "Death, where is your sting? Grave, where is your victory?" அந்த கண்டிப்பான பண்டைய அப்போஸ்தலன் தன்னுடைய பாதையின் முடிவிற்கு வந்தபோது அவர்கள் அங்கே அவனுடைய கல்லறை குழியை தோண்டினர். அப்போது மரணமானது அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தது. அவரோ மரணத்தின் முகத்தை பார்த்து நகைத்தான். அப்பொழுது அவன், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்றான். Then he shouted the praises of God, but thanks be to God who gives us the victory through our Lord Jesus Christ. அதன் பின்னர் அவன் தேவனை ஸ்தோத்தரித்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆர்ப்பரித்தான். The mightiest conqueror that ever lived, the mightiest conqueror that ever died, for he was the only one who could conquer, die and conquer death itself and rise again in triumph. He proved what he was. It was the last seal of his messiahship. இதுவரை வாழ்ந்தவர்களிலேயே வல்லமையான ஜெயபீரர், இதுவரை மரித்தவர்களிலேயே வல்லமையான ஜெயபீரர். ஏனென்றால் அவர் ஒருவரால் மாத்திரமே ஜெயங்கொள்ள முடிந்தது. மரித்து மரணத்தை ஜெயங்கொண்டு உயிரோடு எழுந்து வெற்றி சிறந்தாரே, அவர் யாராய் இருந்தார் என்பதை அவர் நிரூபித்து விட்டார். அது அவருடைய மேசியாத்துவத்தின் கடைசி முத்திரையாயிருந்தது. Now, by chance, if there would be someone in this building this morning who's a lukewarm church member and don't know the joy of the battle being over, இப்பொழுது இந்த காலையில் இந்த கட்டடத்தில் தற்செயலாக முடிவுற்ற யுத்த சந்தோஷத்தை அறியாத வெதுவெதுப்பான சபை அங்கத்தினர் யாரேனும் இருக்கிறீர்களா? People shout, people rejoice, people weep. You say, what's the matter with them? They know it's a finished thing. It's all over. ஜனங்கள் ஆரவாரமிடுகிறார்களே, ஜனங்கள் கலிகூறுகிறார்களே, ஜனங்கள் அழுகிறார்களே. நீங்கள் அவர்களோடு உள்ள காரியம் என்ன என்று கேட்கலாம். அது ஒரு முடிவு பெற்ற காரியம் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அது முற்று பெற்று விட்டதே. Sure, we're beating the bands, we're screaming the trumpets, and the gospels are going out. The glory and power of God is known, and it's a finished work. நிச்சயமாகவே நாம் முரசுகளை கொட்டுகிறோம், நாம் எக்காலங்களை ஊதிக்கொண்டிருக்கிறோம். சுவிசேஷமோ வெளியே போய்கொண்டிருக்கிறது. மகிமையும் தேவனுடைய வல்லமையும் அறியப்பட்டிருக்கிறது. அது ஒரு முடிவு பெற்ற கிரியை. The treaty is signed. Glory to God. Christ signed it in his own blood. Amen. The battle's over. The victory's won. I never won it. He won it. I'm just happy about it. Amen. உடன்படிக்கையோ கையெழுத்திடப்பட்டாயிற்று. தேவனுக்கு மகிமை. கிறிஸ்து அதை தம்முடைய சொந்த ரத்தத்தில் கையொப்பமிட்டு விட்டாரே. யுத்தமோ முடிவுற்று விட்டது. வெற்றி சூட்டப்பட்டாயிற்று. நான் அந்த வெற்றியை ஒருபோதும் சூடவில்லை.
அவரே அதை சூட்டினார். நான் அதை குறித்து மகிழ்ச்சியாயிருக்கிறேன். When some of those boys coming back from overseas, they tell me when the ship come into New York, just as it come into the harbor, they looked over there and they seen the Statue of Liberty is the first thing you see sticking up. என்னே, அந்த பையன்களில் சிலர் கடல் கடந்து திரும்பி வந்தபோது அவர்கள் இடத்தில் கூறினர், கப்பல் நியூயார்க் பட்டணத்திற்குள் வந்தபோது, அது துறைமுகத்திற்குள் வந்தபோது அவர்கள் அங்கே நோக்கி பார்த்து அந்த சுதந்திர சிலையை கண்டனர். நீங்கள் காண்கிற முதல் காரியமே அந்த சிலை நிற்பதை காண்பதாகும். They rolled some of them crippled veterans out on the deck of the ship so that they could see it. And when they begin to see that Statue of Liberty, they begin weeping. அப்பொழுது அவர்கள் எழும்பி நின்றனர். அவர்களில் சிலர் முடமான போர் வீரர்களாய் இருந்தபடியால் அவர்களும் அந்த சிலையை காணும்படிக்கு கப்பலின் மேல்தளத்தில் இருந்தனர். அப்பொழுது அவர்கள் அந்த சுதந்திர சிலையை கண்டவுடன் அழத் துவங்கிவிட்டனர். They cried, they couldn't help it. Great big man stood there, big rough-headed man, quivered and shaken. They couldn't hold their emotions. அவர்கள் கதறி எழுதினர். அவர்களால் அடக்கிக் கொள்ள முடியாமற் போயிற்று. அங்கே மிகப்பெரிய உருவம் கொண்ட முரட்டு சுவாபம் கொண்ட ஒரு மனிதன் நடுங்கிறவாறு ஆடிக்கொண்டே நின்றான். அவர்களால் தங்களுடைய உணர்ச்சிகளை அடக்க முடியாமற் போயிற்று. Why? It was an emblem of freedom. Just behind that Statue of Liberty was Papa, Mama, loved one, sweetheart, wife, baby. All in this earth that meant dear to them stayed just behind them. ஏன்? அது விடுதலையின் சின்னமாயிருந்தது. அந்த சுதந்திர சிலைக்கு பின்னால் அவர்களுடைய தந்தை, தாய், தாங்கள் நேசிப்பவர்கள், காதலி, மனைவி, குழந்தை மற்றும் அந்த பூமியில் அவர்களுக்கு அருமையாயிருந்தவர்கள் எல்லோருமே அதற்கு பின்னால் தங்கியிருந்தனர். And just before they walked in, they recognized it was the land of the free and the home of the brave. அவர்கள் தங்கள் தேசத்திற்குள் நடந்து செல்லும் முன்பே அது சுதந்திர தேசமாய் நேர்த்தியான வீடாய் இருந்ததை அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டனர். Sure would shake your emotions. That old flag flying. Think of it. A battle-scarred veteran coming into the harbor. Certainly, it was a wonderful time. நிச்சயமாகவே அந்த பண்டைய கொடி பறத்தல் உங்களுடைய உணர்ச்சிகளை குலுக்கிவிடும். போர்க்காய வடுக்களோடு ஒரு யுத்த வீரன் துறைமுகத்திற்குள்ளாக வருவதை குறித்து சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாகவே அது ஒரு அற்புதமான நேரமாயிருந்தது. But oh brother, one of these mornings when the old ship of Zion blows, and I see that emblem standing there, the old rugged cross. ஆனாலோ சகோதரனே, இக்காலைகள் ஒன்றில் பண்டைய சியோனின் கப்பல் முழக்கமிடுகையில் நான் அந்த பழைய சின்னமான அந்த பண்டைய கரடுமுரடான சிலுவை அங்கே நிற்பதை காண்கையில், while the winds are whipping her old gray banners as she's moving through the fog of death, what a victory it is. காற்றானது அதனுடைய சாம்பல் நிறமான கொடிகளை அசைத்து பறக்க செய்ய அதுவோ மரணத்தின் மூடுபனிகளூடாக அசைந்து சென்று கொண்டே இருக்கும். அது என்ன ஒரு ஜெயமாய் உள்ளது! Why, no wonder we can't hold our emotions still. Amen. Something has happened. We become fellow citizens. The thing is complete. ஏன் அப்பொழுது நம்மால் நம்முடைய உணர்ச்சியை அப்படியே கட்டுப்படுத்த இயலாது என்பதில் வியப்பொன்றுமில்லையே. ஏதோ காரியம் சம்பவித்துள்ளது. நாம் ஒரே நகரத்தை சேர்ந்தவர்களாக மாறிவிட்டோம். அந்த காரியம் முடிவுற்று விட்டது. When they expanded the great bridge between North and South Australia, from Sydney over to South Sydney, how every man took, well, they went all over the country to try to find man to do it. That job was so great because they said no one would do it. Finally, a man from England said, I'll do the job. ஆஸ்திரேலியாவில் அவர்கள் வடக்கு சிட்னியர் இடத்திலிருந்து தெற்கு சிட்னி வரைக்குமான இடத்திற்கும் இடையே ஒரு பெரிய பாலத்தை கட்டி அமைத்திருந்தனர். எப்படி ஒவ்வொரு மனிதனும் ஏன் அவர்கள் அந்த பாலத்தை கட்ட ஒரு மனிதனை தேடி கண்டறிய முயற்சித்து தேசம் முழுவதும் சென்று பார்த்தனர். அந்த பணியோ மிகவும் பெரியதாயிருந்தது. ஏனென்றால் யாருமே பணியை செய்ய முடியாது என்று அவர்கள் கூறிவிட்டிருந்தனர். கடைசியாக இங்கிலாந்திலிருந்து வந்த ஒரு மனிதன் நான் அந்த பணியினை செய்வேன் என்று கூறினான். And when he got down there to do that job, he tested every bolt that went in the bridge. His reputation laid at stake. அவர் அந்த பணியினை செய்ய துவங்கும் போது அந்த பாலத்தினுள் அமைக்கவிருக்கின்ற ஒவ்வொரு இரும்பு அச்சாணிகளையும் பரிசோதித்து பார்த்தான். அவனுடைய கீர்த்தியானது துணிவு காட்டி படயமாக வைக்கப்பட்டது. He tested all the mud and everything that went down.
He got around in the best that he could find. மேலும் அவன் எல்லா ஈரமண்ணையும் அப்பாலத்தில் கட்டப்படவிருந்த ஒவ்வொன்றையும் சோதனையிட்டான். அவன் தன்னால் முடிந்தளவு மிக சிறந்த அடித்தளத்தை அமைத்து, he got the very best mechanics, the very best chemists, the very best of everything he could find around him. And finally, when the bridge was completed and the day come where she must be tested, மிக சிறந்த பொறித்துறை வினைஞர்களையும் மிக சிறந்த வேதியியல் நிபுணர்களையும் தான் கண்டறிய முடிந்த மிக சிறந்த ஒவ்வொன்றையும் தன்னை சுற்றிலும் வைத்துக் கொண்டு பணியாற்றினான். முடிவிலே அந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டவுடன் அந்த பாலம் சோதனை ஓட்டமிட வேண்டிய நாள் வந்தது. The critics stood off to one side and they said, it won't hold up, it'll shake down, that's too sandy down there. But he dug way down. He had confidence, he knew that everything was tested. அப்பொழுது குறை காணுவோர்கள் ஒரு பக்கமாக சற்று தூரத்தில் நின்று கொண்டு, அது உறுதியாய் நிற்காது, அது அதிர்ந்து கீழே விழுந்துவிடும், அதில் அதிகம் மணல்தான் உள்ளது என்று கூறினர். ஆனால் அவனோ மிகவும் ஆழமாய் தோண்டி கட்டியிருந்தான். அவன் அதில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தான். அந்த பாலத்தில் உள்ள ஒவ்வொன்றும் பரிசோதிக்கப்பட்டிருந்தது என்பதை அவன் அறிந்திருந்தான். And he said, I'll make the first trip across myself. And as he walked across the bridge in front of the mare, him behind like that, and the big trains about 6 abreast coming across, shaking that bridge. மேலும் அவன் அந்த பாலத்தினூடாக நானே முதல் பயணத்தை மேற்கொள்வேன் என்றான். பின்னர் அவன் மாநகராட்சி மன்ற தலைவர் முன்னிலையில் அவன் அந்த பாலத்தின் மீது நடந்து செல்ல, அவருக்கு பின்னாக 6 பெரிய ரயில் வண்டிகள் அந்த பாலமே அதிரத்தக்கதாக வந்தன. The great man who made it walk in front of his procession like this. If she falls, I'm with it. But he had confidence. அந்த பாலத்தை கட்டின அந்த மகத்தான மனிதன் இந்த ஊர்வலத்திற்கு முன்னால் நடந்து சென்று, இந்த பாலம் உடைந்து விழுந்தால் நானும் அதனோடு விழுந்து போகிறேன் என்ற விதமாக கூறி நடந்து சென்றான். ஆனால் அவன் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருந்தான். That's the way our blessed Lord did when he made his church. He tests every bolt, everything that goes in it, for it must be blood washed. Amen. And while the critics are standing on the sides and that bunch of holy rollers, they won't make it. நம்முடைய ஸ்தோத்திரிக்கப்பட்ட கர்த்தர் தம்முடைய சபையை கட்டின போது அந்த விதமாகத்தான் அவர் கட்டினாரே. அவர் ஒவ்வொரு அச்சாணியையும் அதனுள் செல்கிற ஒவ்வொன்றையும் சோதித்தருகிறார். ஏனென்றால் அது இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டுமே. குறை கூறுவோர்களில் ஒருவன் ஒரு பக்கமாய் நின்று கொண்டு, அது பரிசுத்த உருளையர் கூட்டம், அவர்களால் அதை செய்ய முடியாது என்றனர். This great mighty conqueror walks ahead of us today. Amen. Triumph. Let her vibrate, do what she wants. There won't be one slip in it nowhere, for he has made the way and completed it. Sure. ஆனால் இந்த மகிமையான நாட்களில் ஒன்றில் இந்த மகத்துவமும் வல்லமையும் உள்ள ஜெகவீரர் இன்றைக்கு நமக்கு முன்பாக வெற்றி சிறந்து நடந்து செல்கிறாரே. அந்த பாதையோ அதிரட்டும், அது என்ன வேண்டுமானாலும் ஆகட்டும். ஆனால் அதில் ஒன்றுமே எங்கும் நடுவி கீழே விடவே விடாது. ஏனென்றால் அவர் வழியை உண்டு பண்ணி அதை கட்டி முடித்தார் நிச்சயமாகவே. We think today on the terms of the people, get our minds upon things of the world. But let me tell you something, brother, never let me be ashamed of the gospel. இன்றைக்கோ நாம் ஜனங்களின் ஆசார நடைமுறைகளின் மேல் சிந்தித்து பார்த்து உலகத்தின் காரியங்களின் மேல் நம்முடைய சிந்தையை வைத்துள்ளோம். ஆனால் சகோதரனே, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூறட்டும். நான் சுவிசேஷத்தை குறித்து ஒருபோதும் வெட்கப்படேன். Oh, brother, I'm just an old-fashioned, born again, Holy Ghost, born of the Spirit of God. I was born that way. That's all I am and all I ever want to be. சகோதரனே, நான் மறுபடியும் பிறந்தவன், பரிசுத்த ஆவியினால், தேவனுடைய ஆவியினால் பிறந்த பண்டைய நாகரிகம் கொண்டவன். நான் அந்த விதமாகவே பிறந்தேன். நான் அவ்வளவுதான். நான் எப்பொழுதும் அந்த விதமாக இருக்கவே விரும்புகிறேன். One time not long ago there was a girl who had went off to college, and she was a lovely little girl, and when she returned home she brought some of her college ideas with her. அண்மையில் ஒரு சமயம் ஒரு பெண் கல்லூரிக்கு படிக்க சென்றிருந்தாள். அவள் ஓர் அழகான சிறுபெண்ணாயிருந்தாள். அவள் வீடு திரும்பின போது அவள் தன்னுடைய கல்லூரி எண்ணங்கள் சிலவற்றை தன்னோடு கொண்டு வந்தாள். And maybe this morning some of you have some of your outside ideas with you. Maybe you've packed up the church a lot of your ideas. Well, get rid of them is the best thing I know to do. ஒரு காலையில் உங்களில் சிலர் உங்களுடைய வெளிப்புற சிந்தனைகளை உங்களோடு கொண்டிருக்கலாம்.
உங்களுடைய ஏராளமான எண்ணங்களை சபைக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம். அப்படியானால் அவைகளை வெளியேற்றி விடுவதே நான் செய்யும்படி அறிந்துள்ள மிக சிறந்த காரியமாகும். Then this girl, when the train stopped out front, she brought a little girl with her, one of those little snickle fritz time, you know, like the Elvis Presley time. அப்பொழுது ரயில் வண்டி முன் வந்து நின்றபோது அப்பெண் இறங்கினாள். அவள் தன்னுடன் எல்விஸ் பிரெஸ்லியை போன்ற பாணியில் இருந்த நவநாகரிக தோற்றம் கொண்ட ஒரு இளம்பெண்ணை அழைத்து வந்திருந்தாள். And when she was standing there, you know, at the train, her mother was on the outside. An old woman standing there, all scarred up in her face, little stooped shoulders, little calico dress on, a little shawl over her shoulders. உங்களுக்கு தெரியுமா, அவள் அங்கே ரயில் வண்டி நின்ற இடத்தில் நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய தாயாரோ வெளியே நின்று கொண்டிருந்தாள். அந்த வயோதிக பெண்மணி தன் முகம் முழுவதும் தழும்புகளோடு தோள்பட்டை தொங்கினவளாய் தன் தோளின் மீது பருத்தி துணியிலான துண்டினை போர்த்திக் கொண்டு வெளிப்புறமாய் நின்று கொண்டிருந்தாள். And this little snickle fritz that was with her, this other girl looked down and said, "Well, who is that miserable, ugly-looking old wretch?" அவளோடு இருந்த இந்த நவநாகரிகமான பெண் அந்த வயோதிக பெண்மணியை கேவலமாக பார்த்து, அந்த பரிதபிக்கத்தக்க அவலட்சணமான தோற்றம் கொண்ட இடிவான வயோதிக பெண்மணி யார் என்று கேட்டாள். Well, you know, it embarrassed the girl so much. She said, "I don't know." Because she was just so prissy and had so many worldly ideas in her head, and it was her own mother. உங்களுக்கு தெரியுமா, அது அந்த பெண்ணை அவ்வளவு வெட்கமடைய செய்தபடியால் அவள் எனக்கு தெரியாது என்று கூறிவிட்டாள். ஏனென்றால் அவள் அளவுக்கு மீறி சரிபார்க்கிறவளாகவும் அநேக உலக பிரகாரமான கருத்துக்களை தன் சிந்தையில் கொண்டிருந்தவளுமாயிருந்தாள். ஆனால் அவ்வாறு இருந்ததோ அவளுடைய சொந்த தாயாயிருந்தது. When she got off the train, the little old mother ran over to throw her arms around. She said, "Oh, darling, God bless your little heart." And she turned her back and started walking away as if she didn't know her. She was embarrassed because her mother was so ugly. அப்பெண் ரயிலில் இருந்து இறங்கின உடனே அந்த வயோதிக தாய் ஓடி தன்னுடைய கரங்களினால் அவளை கட்டி அணைத்துக் கொண்டாள். மேலும் அவள், "ஓ அன்புக்குரியவளே, தேவன் உன் இருதயத்தை ஆசீர்வதிப்பாராக" என்று கூறினாள். ஆனால் இப்பெண்ணோ அந்த வயோதிக தாயை தனக்கு தெரியாதது போன்று அவளை தள்ளிவிட்டு நடந்து செல்ல துவங்கினாள். தன்னுடைய தாயார் மிகவும் அவலட்சணமாக இருந்தபடியால் அவள் வெட்கமடைந்திருந்தாள். And it happened to be the conductor on that train knew the story. He walked around there and put his hands on that girl's shoulder, turned her around before that audience, said, "Shame on you, shame on you." Said, "I've seen the time that when your mother was 10 times as pretty as you are." இது நிகழ்ந்தபோது அந்த ரயிலில் இருந்த நடத்துனர் இச்சம்பவத்தை அறிந்திருந்தார். எனவே அவர் அங்கிருந்து நடந்து சென்று அந்த பெண்ணுடைய தோளின் மீது தன் கரத்தை அவர் வைக்க, அப்பொழுது அவளோ கூட்டத்தினருக்கு முன்பாக திரும்பி அவரை பார்க்க, அவர், "உனக்கு அவமானம், உனக்கு அவமானம்" என்று கூறினார். மேலும் அவர், "உன்னுடைய தாயார் உன்னை போல 10 மடங்கு அழகாயிருந்த அந்த நேரத்தில் நான் அவர்களை பார்த்திருக்கிறேன்." Said I lived in the neighborhood, and said you was a little baby and you were upstairs in your crib and your mother was hanging clothes in the backyard. அந்த தாய் அவ்வளவு அழகாயிருந்தார். நான் அப்பொழுது அவர்களுடைய பக்கத்து வீட்டில் வசித்து வந்தேன். நீயோ அப்பொழுது ஒரு சிறு குழந்தையாயிருந்தாய். நீ மாடியில் உன்னுடைய தொட்டிலில் படுத்திருந்தாய். உன்னுடைய தாயாரோ பின்புற்றத்தில் துணிகளை உலர வைக்கும்படி தொங்கவிட்டுக் கொண்டிருந்தாள். And said all of a sudden the furnace caught fire and the entire house was in a blaze. And when your little mother ran along and know that you were in the upstairs up there. அப்பொழுது திடீரென்று தீப்பிடித்துக் கொண்டபடியால் முழு வீடும் அக்கினி பிழம்பாய் காட்சியளித்தது. அந்த நேரத்தில் நீ மாடியில் இருந்ததை அறிந்த உன்னுடைய தாய் உடனே மாடிக்கு ஓடினாள். Said they screamed and tried to grab her, but she jerked what she had off and run through those blazes up in the upstairs and pulled her clothes from her body and wrapped you in it. ஆனால் அங்கிருந்த மற்றவர்களோ கத்தி கதறி அவளை பிடித்து நிறுத்த முயற்சித்தனர். ஆனால் அந்த தாயோ அவர்களை உதறி தள்ளிவிட்டு அந்த தீப்பிழம்புகளினூடாக பாய்ந்து மாடிக்கு சென்று தன்னுடைய சரீரத்தில் இருந்த ஆடைகளை களைந்து அதில் உன்னை சுற்றி கொண்டு, and here she come back to the blazes packing you, and she fainted in the yard with you in her arms. அந்த அக்கினி ஜுவாலையினூடாகவே திரும்பி உன்னை பத்திரமாய் கொண்டு வந்து முற்றத்திலே மயங்கி விழுந்தாள். நீயோ அவளுடைய கரத்தில் பத்திரமாயிருந்தாய். And said she took what would have protected her and protected you, and said the reason you're pretty today, that's the reason she's ugly. And you mean to tell me you'd be ashamed of those scars on your mother? ஆனால் அவள் தன்னை பாதுகாத்துக் கொண்டிருந்திருக்க வேண்டும். அவளோ உன்னை பாதுகாத்தாளே.
அந்த காரணத்தினால் நீ இன்றைக்கு அழகாயிருக்கிறாய், அந்த தாயோ அவலட்சணமாக காட்சியளிக்கிறாள் என்று கூறி அந்த தாயின் தழும்புகளை குறித்து நீ வெட்கப்படுகிறேன் என்று நீ என்னிடம் கூறுகிறாயா என்று கேட்டார். I think today, if Jesus bear the cross alone and all the world go free, there's a cross for everyone and there's a cross for me. நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன், முழு உலகமும் விடுதலையாகி செல்ல இயேசு மாத்திரம் சிலுவையை சுமக்க வேண்டுமோ? ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை உண்டு, எனக்காக ஒரு சிலுவை உண்டு. If Jesus was considered Beelzebub by this world, he was laughed and scoffed at and hung on a cross and made a shame for me. I'm more than happy to bear the reproach of his holiness. இயேசு இந்த உலகத்தினால் பெயல்சபூல் என்று கருதப்பட்டார். அவர் எள்ளி நகையாடப்பட்டு பரிகசிக்கப்பட்டு ஒரு சிலுவையின் மேல் தொங்கி எனக்காக அவமானம் அடைந்தார். எனவே நான் அவருடைய பரிசுத்தத்தின் நிந்தையை சுமக்க அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். Yes, sir. Call holy roller, whatever you want to call, whatever remark you want to make, that doesn't stop it a bit. I'm only happy this morning that in my heart the resurrected Christ lives and reigns. I am one of his subjects. I trust that you are too. ஆமையா, பரிசுத்த உருளைகள் என்று அழைக்கட்டும். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் என்ன கூற வேண்டுமானாலும் கூறிக்கொள்ளுங்கள். அது ஒரு இம்மி அளவும் தடுத்து நிறுத்தி விடுகிறதில்லை. இந்த காலையில் என் இருதயத்தில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ஜீவிக்கிறார், ஆளுகை செய்கிறார் என்பதற்காக மாத்திரமே நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். நான் அவருடைய பிரஜைகளில் ஒருவனாயிருக்கிறேன். நீங்களும் கூட அவ்வாறே இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். Our time is gone now. It's exactly 7 o'clock. When we said we would dismiss, further services will begin in about 2 hours now at 9:30. Let us bow our heads just a moment in prayer. இப்பொழுது நம்முடைய நேரம் கடந்து விட்டது, நாம் கலைந்து செல்ல உள்ளோம் என்று கூறின போது சரியாக 7 மணியாயிருந்தது. இப்பொழுது இன்னும் ஏறக்குறைய 2 மணி நேரத்தில் 9:30 மற்ற ஆராதனைகள் துவங்கும். நாம் ஜெபத்திற்காக சற்று நேரம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. Blessed Heavenly Father, 45 minutes has passed. The word has gone forth. Our hearts are happy. The jubilee is our own. Not just a jubilee for one day, but a jubilee for eternity. ஸ்தோத்திரிக்கப்பட்ட பரலோக பிதாவே, 45 நிமிடங்கள் கடந்துள்ளன. வார்த்தையானது புறப்பட்டு சென்று விட்டது. எங்களுடைய இருதயங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கின்றன. குதூகூல கொண்டாட்டமாய் உள்ளது. வெறுமன ஒரு நாளுக்கான குதூகூல கொண்டாட்டம் அல்ல, ஆனால் நித்தியத்திற்கான ஒரு குதூகூல கொண்டாட்டமாயிற்று. In glory the angels are singing. Oh God, the church triumph is singing. The joy bells are ringing. தூதர்களோ மகிமையில் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓ தேவனே, சபையானது வெற்றி களிப்பில் பாடிக்கொண்டிருக்கிறது. சந்தோஷ மணிகளோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. Souls that were once condemned to death and to die and go to the devil's grave, the devil has been conquered. Death has been conquered. The grave has been conquered. ஆத்துமாக்களோ ஒரு காலத்தில் மரணத்திற்கு எதுவாக ஆக்கிரமிக்கப்படுத்தப்பட்டு மரித்து பிசாசினுடைய கல்லறைக்கு போக ஆயத்தமாயிருந்தன. பிசாசு ஜெயிக்கப்பட்டாயிற்று, மரணம் ஜெயிக்கப்பட்டாயிற்று, கல்லறை ஜெயிக்கப்பட்டாயிற்று. Sickness has been conquered. Superstition has been conquered. Malice has been conquered. Hatred has been conquered. வியாதி ஜெயிக்கப்பட்டாயிற்று, மூடநம்பிக்கை ஜெயிக்கப்பட்டாயிற்று, பகமை எண்ணம் ஜெயிக்கப்பட்டாயிற்று, வெறுப்பு ஜெயிக்கப்பட்டாயிற்று. Indifference has been conquered. Starchiness has been conquered. Self-styles has been conquered. Everything is conquered. Christ is the great conqueror. அலட்சியம் ஜெயிக்கப்பட்டாயிற்று, ஆசார முறைப்பண்பு ஜெயிக்கப்பட்டாயிற்று, தனக்குத்தானே பெயர் சூடிக்கொள்ளும் போலித்தனம் ஜெயிக்கப்பட்டாயிற்று. ஒவ்வொரு காரியமும் ஜெயங்கொள்ளப்பட்டு விட்டது. கிறிஸ்துவே அந்த மகத்தான ஜெயவீரராயிருக்கிறார். Lo, behold the mighty conqueror, said the poet. Lo, behold him in plain view, for he is a mighty conqueror, since he rent the veil in two. இதோ வல்லமையான ஜெயவீரரை பாருங்கள், புலவன் கூறினான். இதோ அவரை தெளிவான காட்சியில் பாருங்கள். அவர் வல்லமையுள்ள ஜெயவீரராயிருக்கிறார். அவர் திரைச்சிலையை மேல் தொடங்கி கீழாக 2ஆக கிழித்து விட்டாரே. He rent that veil and hid man from God, and now God dwells among men. அவர் தேவனிடத்திலிருந்து மனிதனை மறைத்திருந்த திரையை கிழித்து விட்டார். இப்பொழுது தேவன் மனிதர் மத்தியிலே வாசம் செய்கிறார். He rent that veil and kept off God's healing.
He rent that veil that kept off God's blessing. He rent that veil that kept off God's joy. He rent that veil that kept off God's peace. Now the veil's rent in two with His own blood. He walked as a conqueror. தேவனுடைய சுகமளித்தலை தடுத்திருந்த அந்த திரையை அவர் கிழித்தெறிந்தார். தேவனுடைய ஆசீர்வாதங்களை தடுத்திருந்த அந்த திரையை அவர் கிழித்தெறிந்தார். தேவனுடைய சந்தோஷத்தை தடுத்திருந்த அந்த திரையை அவர் கிழித்தெறிந்து விட்டார். தேவனுடைய சமாதானத்தை தடுத்திருந்த அந்த திரையை அவர் கிழித்தெறிந்து விட்டார். அந்த திரைச்சீலை இரண்டாக கிழிக்கப்பட்டது. அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் ஒரு ஜெய வீரராக நடந்து சென்றாரு. The battle is over. He's proved it to us in His resurrection. And now the Holy Ghost is a witness sent to guide us. யுத்தமோ முடிவுற்று விட்டது. அவர் தம்முடைய உயிர்த்தெழுதலில் அதை நமக்கு நிரூபித்து விட்டார். இப்பொழுதோ பரிசுத்த ஆவியானவர் ஒரு சாட்சியாக நம்மை வழிநடத்த அனுப்பப்பட்டிருக்கிறார். Oh eternal God, if there be someone here this morning who's just dallied along the in and out from the highway, falling by the wayside, never been able to walk right out in the middle with the great heroes. The great heroes has trod the middle of the highway. ஓ நித்திய தேவனே, இந்த காலையில் இங்கே உள்ளேயும் வெளியேயும் இருக்கிற யாரேனும் சோம்பேறித்தனமாக தட்டிக்கடித்து நேரத்தை வீணாக்கி இருந்தால், பெரும்பாதையிலிருந்து வழி அருகே விழுந்து போய் ஒருபோதும் பெரும்பாதையின் மையத்தில் மகத்தான வீரர்களோடு, பெரும்பாதையின் மையத்தில் நடந்த மகத்தான வீரர்களோடு ஒருபோதும் நடக்க முடியாதவர்களாக இருந்து வந்திருந்தால், we pray this morning that they will surrender their all to Thee and come out and enjoy this great victory that's been won by our risen Lord. Grant it, Father, for we ask it in Christ's name. இந்த காலையில் அவர்கள் தங்களுடைய எல்லாவற்றையும் உம்மண்டை ஒப்புவித்து அங்கிருந்து எழுந்து வந்து எங்களுடைய உயிர்த்தெழுந்த கர்த்தரால் ஜெயங்கொள்ளப்பட்டிருக்கிற இந்த மகத்தான ஜெயத்தை கண்டு கலிகூற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, இதை அருளும். ஏனென்றால் நாங்கள் இதை கிறிஸ்துவனுடைய நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். And while we have our heads bowed, I wonder in this moment of time that if you would raise your hands to Christ and say, Christ, I appreciate, I'll never be ashamed of you again. I've been just a little timid. நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி இருக்கையில் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய கரங்களை கிறிஸ்துவினிடம் உயர்த்தி, கிறிஸ்துவே, நான் மெச்சுகிறேன், நான் இனி மீண்டும் ஒருபோதும் உம்மை குறித்து வெட்கப்படேன், நான் சற்று தைரியம் இல்லாமல் இருந்து வந்தேன் என்று கூறுவீர்களா என்று நான் எதிர்பார்க்கிறேன். God bless you, lady. God bless you, sir. God bless you. You, oh my, the hands going everywhere. I've been a little timid. I've been kind of ashamed. And I really see my position now. பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஓ என்னே, கரங்கள் எங்கும் உயர்த்தப்பட்டிருக்கின்றனவே. நான் சற்று தைரியம் இல்லாதவனாக இருந்து வந்துள்ளேன். நான் ஒரு விதமாக வெட்கமடைந்திருக்கிறேன். இப்பொழுதோ நான் என்னுடைய ஸ்தானத்தை உண்மையாகவே காண்கிறேன். I oughtn't to have never done that. I should stand right out and give my testimony. I should be exactly that. I should tell everyone I'm born again. I should tell everyone I've received the Holy Ghost. நான் அவ்வாறு ஒருபோதும் இருந்திருக்க கூடாது. நான் தைரியமாய் நின்று சாட்சி கூறியிருக்க வேண்டுமே. நான் சரியாக அந்த விதமாகவே இருக்க வேண்டும். நான் ஒவ்வொருவரிடமும் நான் மீண்டும் பிறந்துள்ளேன் என்றே கூற வேண்டும். நான் ஒவ்வொருவரிடமும் நான் பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளேன். I'm not ashamed of the gospel, for it's the power of God unto salvation. I ought to be a real forward Christian. I haven't been, but by God's help from this Easter morning, I will be. I'll be. Someone else raise your hands now before we pray. God bless you. You. நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். ஏனென்றால் அது ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலனாயிருக்கிறது. நான் உண்மையாகவே ஒரு முன்னோக்கி செல்லும் கிறிஸ்தவனாயிருக்க வேண்டும். நான் அவ்வாறு இருக்கவில்லை. ஆனால் இந்த ஈஸ்டர் காலையிலிருந்து தேவனுடைய ஒத்தாசையினை கொண்டு நான் அவ்வாறு இருப்பேன், நான் அவ்விதமாய் இருப்பேன் என்று கூற வேண்டும். நாங்கள் ஜெயிப்பதற்கு முன்னர் வேறு எவரேனும் உங்களுடைய கரத்தை இப்பொழுது உயர்த்த விரும்புகின்றீர்களா? தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. My, look at the decisions. At least 25 or 30 sitting among this little group of people this morning has made a decision from this great triumph morning. They're going to, by God's grace, stand out and not be ashamed of the gospel, for it's the power of God unto salvation. என்னே, அவர்கள் எடுத்துள்ள தீர்மானங்களை பாருங்கள். இந்த காலையில் இந்த சிறு கூட்ட ஜனங்கள் மத்தியில் அமர்ந்துள்ளவர்களில் குறைந்தபட்சமாக 25 அல்லது 30 பேர் ஒரு தீர்மானத்தை எடுத்துள்ளனர். இந்த மகத்தான வெற்றி களிப்புடைய காலையிலிருந்து அவர்கள் தேவனுடைய கிருபையினால் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாமல் தைரியமாய் இருக்கப் போகிறார்கள். ஏனென்றால் ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. Oh God, as these hands has gone up and the music is sweetly
echoing back down the road as we have passed from death unto life. For thou hast said, he that heareth my words and believeth on him that sent me hath everlasting life. ஓ தேவனே, இந்த கரங்கள் மேலே உயர்த்தப்பட்டிருக்கையில், இசையானது இனிமையாய் வீதியின் பின்னிருந்து எதிரொலித்துக் கொண்டிருக்கையில், நீர் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கூறியிருக்கிறபடியால் நாங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம். They passed from death unto life because you became death that they might become life through your resurrection. உம்முடைய உயிர்த்தெழுதலினூடாக அவர்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி நீர் மரணத்தை உத்தரித்ததினால் அவர்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறார்கள். You were made lower than the angels, come down to be a man, come out of that great theophanies from beyond, and made flesh and had blood, and shed that blood that you might make a way of escape for all of us. எங்கள் எல்லோருக்காகவும் ஒரு தப்பித்துக் கொள்ளும்படியான வழியை உண்டு பண்ண மாம்சமாக்கப்பட்டு இரத்தத்தை உடையவராய் ரத்தம் சிந்த அப்பாலுள்ள அந்த மகத்தான ஆவிக்குரிய சரத்திலிருந்து ஒரு மனிதனாய் இருக்கும்படி இறங்கி வர நீரோ தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டீர். Then not only did it, we read it in the Bible, but you proved it infallibly by raising from the dead and raising the dead when you were here on earth. Not only that, but you made it a double proof as you did to Abraham. ஆகையால் அதை மாத்திரம் செய்யாமல் நாங்கள் அதை வேதாகமத்தில் வாசிக்கிறோம். நீர் பூமியில் இருந்தபோது மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலின் மூலம் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து பிழையற்ற விதத்தில் நீர் அதை நிரூபித்து விட்டீர். அது மட்டுமின்றி நீர் ஆபிரகாமுக்கு செய்தது போல நீர் அதை இரட்டிப்பான நிரூபணமாக்கி இருக்கிறீர். Now, besides that, you sent back the Holy Ghost as a witness, and we have His blessed presence with us and in us, guiding us, leading us into all truth and life. அதுவுமல்லாமல் நீர் இப்பொழுது ஒரு சாட்சியாக பரிசுத்த ஆவியை திரும்ப அனுப்பினீர். எனவே நாங்கள் சோதரிக்கப்பட்ட அவருடைய பிரசன்னத்தை எங்களோடும் எங்களுக்குள்ளும் எங்களுக்கு வழிகாட்டவும் சகல சத்தியத்திற்குள்ளும் வெளிச்சத்திற்குள்ளும் எங்களை நடத்தும்படியாக பெற்றுள்ளோம். We thank Thee for these many hands that went up this morning saying, I now take Christ as mine. இந்த காலையில் இந்த அநேக கரங்கள் மேலே உயர்த்தப்பட்டு நான் இப்பொழுதே கிறிஸ்துவை என்னுடையவராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Oh God, if they've never been baptized into the water to represent the great death, burial, and resurrection of their blessed Lord, may they come back to the service this morning, bringing their clothes and ready to go down in this icy pool. Grant it, Father. ஓ தேவனே, அவர்கள் இதுவரை அந்த மகத்தான மரணத்தையும் அடக்கத்தையும் தங்களுடைய ஸ்தோத்திரிக்கப்பட்ட கர்த்தரின் உயிர்த்தெழுதலையும் சுட்டிக்காட்டும்படியாக தண்ணீரில் ஞானஸ்தானம் பண்ணப்படாமல் இருந்தால் இந்த காலை ஆராதனையில் அவர்கள் தங்கள் உடைகளை கொண்டு வந்து இந்த மிக குளிர்ந்த தண்ணீர் தொட்டிக்குள்ளாக செல்ல ஆயத்தமாகும்படி திரும்பி வருவார்களாக. பிதாவே, இதை அருளும். Bless us, forgive us of our sins. We'll give Thee the praise through the ages to come. When the battle is all over, when the smoke's all dried up and the joy is all finished of this earthly lips, where we praise Thee with everything we've got, we'll have to have new voices, new beings to praise You by. எங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் வரப்போகும் காலங்களினூடாக உமக்கு துதியை ஏறெடுப்போம். யுத்தம் முழுமையாய் முடிவுறும் போது, புகையானது முழுமையாய் மறைந்து போகும்போது, சந்தோஷம் யாவும் முடிவுற நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொன்றினாலும் இப்பூமிக்குரிய உதர்களில் உம்மை துதிக்கிற நாங்கள் அப்பொழுது புதிய சத்தங்களோடும் புதிய சிருஷ்டிகளாய் உமக்கு அருகில் நின்று உம்மை துதிக்க வேண்டியவர்களாயிருப்போம். May we enter in then with joy, for we asked it in Christ's name. Amen. Let us stand to our feet now. அப்பொழுது நாங்கள் சந்தோஷத்துடன் உள்ளே பிரவேசிப்போமாக. நாங்கள் அதை கிறிஸ்துவனுடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எப்பொழுது நாம் எழும்பியிருப்போமாக. Don't forget the services. 9:30. Go home, have your breakfast, come back. We expect to be with you now. And then tonight, remember, I've got to get away this afternoon, studying and praying. 9:30 நடைபெறவுள்ள ஆராதனையை மறந்து விடாதீர்கள். வீட்டிற்கு சென்று உங்களுடைய காலை சிற்றுண்டியை புசியுங்கள். இப்பொழுது நாங்கள் திரும்பி வந்து உங்களோடு இருக்க எதிர்பார்க்கிறோம். அதன் பின்னர் இன்றிரவு ஆராதனை நினைவில் கொள்ளுங்கள். நான் இந்த பிற்பகல் படிக்கவும் ஜெபிக்கவும் இங்கிருந்து செல்ல வேண்டும். For I say unto you that Christ is alive. He is not dead.
கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் மரித்து போய்விடவில்லை என்றுமே நான் உங்களுக்கு கூறுகிறேன். And I believe with all my heart he will be right in this building tonight to show that he's alive to do the same things that he did on that first Easter morning and through his life's journey. அவர் அந்த முதல் ஈஸ்டர் காலையில் அவருடைய ஜீவிய யாத்திரையினூடாக செய்த அதே காரியங்களை செய்யும்படிக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படிக்கும் இன்றிரவு இந்த கட்டிடத்தில் இருப்பார் என்று நான் என்னுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறேன். If that isn't so, then I've been a false prophet. I'm so glad to know that in this great dark hour that we're now living, when all hope seemingly is gone, Christ, the solid rock we can stand, all other grounds is sinking sand. அவ்வாறு இருக்கவில்லை என்றால் அப்பொழுது நான் ஒரு கள்ளத்திற்கதரிசியாய் இருந்து வருகிறேன். நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த பெரிய அந்தகார வேளையில் வெளித்தோற்றத்தில் எல்லா நம்பிக்கையும் அற்றுப்போன பின்பும் நான் அவரை அறிந்து கொள்ள மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்து என்னும் திடமான கற்பாறையின் மேல் நம்மால் நிற்க முடியும். மற்றெல்லா நிலங்களும் அமிழ்ந்து போகும் மணலாய் உள்ளது. All right, our little dismissing song of Take the Name of Jesus with you. Everyone together now. சரி, இப்பொழுது இயேசுவின் நாமத்தை உங்களுடன் கொண்டு செல்லுங்கள் என்று கலைந்து செல்கையில் நாம் பாடும் அச்சிறு பாடலை எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். துயரமும் துக்கமான பிள்ளையே, இயேசுவின் நாமத்தை உன்னுடன் கொண்டு செல். அது மகிழ்ச்சியையும் அப்படியே திரும்பி உங்களுக்கு அருகிலுள்ள யாரிடமாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறி கரத்தை குலுக்குங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புவியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமும் விலையேறப்பெற்ற லாபம். ஓ, எவ்வளவு இனிமையானது! புவியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாமே. Now everyone look right this way. Let's just praise him. இப்பொழுது ஒவ்வொருவரும் இந்த வழியாக நோக்கி பார்க்கிறீர்களா? நாம் அவரை ஸ்தோத்திரிப்போமாக. Let's just raise up your hands and say, thank you, Lord, for saving my soul. All right, everybody. நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே, என்னுடைய ஆத்மாவை ரட்சித்ததற்காக உமக்கு நன்றி என்று கூறுவோமாக. சரி, ஒவ்வொருவரும் அவ்வாறே கூறுவோமே. கர்த்தாவே, என் ஆத்மாவை ரட்சித்ததற்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, என்னை முற்றிலும் குணமாக்கினதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய மகத்தான ரட்சிப்பை முழுமையாகவும் இலவசமாகவும் எனக்கு அளித்ததற்காக கர்த்தாவே உமக்கு நன்றி. What a blessed thing. Do you love him? Say amen. Oh, that everything's completed now, children. Everything's over. There's no more battle. There's no more warfare. Nothing you got to do. It's already done. We just rejoice. Oh my. We are complete in him. என்ன ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட காரியம்! நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? அப்படியானால் ஆமென் என்று சொல்லுங்கள். ஓ பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியமும் இப்பொழுது முடிவுற்று விட்டது. ஒவ்வொரு காரியமும் முடிவுற்று விட்டது. இனி யுத்தமே கிடையாது. இனி போரே கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது. அது ஏற்கனவே முடிந்து விட்டது. நாம் வெறுமன கலிகூறுவோமாக. ஓ என்னே, நாம் அவருக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறோம். சாய்ந்திருப்பேன். எல்லா அபாய அறிவிப்பிலிருந்தும் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் சாய்ந்திருப்பேன். சாய்ந்திருப்பேன். நித்திய புயத்தின் மேல் சாய்ந்திருப்பேன். ஓ, இந்த யாத்திரிக பாதையில் நடப்பது எவ்வளவு இனிமையானது! நித்திய புயத்தின் மேல் சாய்ந்திருப்பேன். ஓ, நாளுக்கு நாள் அந்த பாதை எவ்வளவு பிரகாசமாகிறது! நித்திய புயத்தின் மேல் சாய்ந்திருப்பேன். சாய்ந்திருப்பேன்.
சாய்ந்திருப்பேன். எல்லா அபாய அறிவிப்பிலிருந்தும் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் சாய்ந்திருப்பேன். சாய்ந்திருப்பேன். நித்திய புயத்தின் மேல் சாய்ந்திருப்பேன். நீங்கள் ஒரு கைக்குட்டை வைத்திருந்தால் அதை வெளியே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஓ, சாய்ந்திருப்பேன். எல்லா அபாய அறிவிப்பிலிருந்தும் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் சாய்ந்திருப்பேன். சாய்ந்திருப்பேன். நித்திய புயத்தின் மேல் சாய்ந்திருப்பேன். எப்பொழுது உங்களுடைய வேதாகமே சாய்ந்திருப்பேன். சாய்ந்திருப்பேன். எல்லா அபாய அறிவிப்பிலிருந்தும் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் சாய்ந்திருப்பேன். சாய்ந்திருப்பேன். நித்திய புயத்தின் மேல் சாய்ந்திருப்பேன். What is it? Safe and secured. All over. All finished. The battle's over. The last seal's broken. He's ascended. Hallelujah. அது என்னவாயிருந்தது? பாதுகாப்பாக பத்திரப்படுத்தப்பட்டு எல்லாம் முடிந்தது. யாவும் முடிவுற்றது. யுத்தம் முடிவுற்றது. கடைசி முத்திரையானது உடைக்கப்பட்ட போது அவர் எழுந்தருளினார். அல்லேலூயா. சாய்ந்திருப்பேன். சாய்ந்திருப்பேன். எல்லா அபாய அறிவிப்பிலிருந்தும் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் சாய்ந்திருப்பேன். சாய்ந்திருப்பேன். நித்திய புயத்தின் மேல் சாய்ந்திருப்பேன். Now let's bow our head towards the dust where God took us, where someday we shall ascend out of the dust of the earth. தேவன் இந்த மண்ணிலிருந்து நம்மை எடுத்தாரோ அந்த மண்ணை நோக்கியவாறு இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. என்றோ ஒரு நாள் இந்த பூமியின் மண்ணிலிருந்து நாம் மேலேறி செல்வோம். For our Lord brought from the dust, went into the dust to give to us His immortal spirit. He ascended from the dust, and all those that are in Him shall ascend with Him someday to the regions of the blessed. நம்முடைய கர்த்தர் மண்ணிலிருந்து கொண்டு வந்து அவருடைய அழிவில்லாத ஆவியை நமக்கு அளிக்க மண்ணுக்குள்ளாக சென்று அந்த மண்ணிலிருந்தே அவர் எழுந்தருளினார். அவருக்குள் இருக்கிற யாவரும் என்றோ ஒரு நாளில் அவரோடு ஆசீர்வதிக்கப்பட்டோரின் தேசத்துக்கு எழுந்தருளி போவோம். As we have our heads bowed, I see Brother Smith is in our midst this morning, the pastor of the Church of God. Called on you last night, Brother Smith, but you just stepped out. நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருப்போம். தேவனுடைய சபை என்ற சபை போதகர் சகோதரன் ஸ்மித் காலையில் நமக்கு மத்தியில் இருப்பதை நான் காண்கிறேன். கடந்த இரவு என்னை தொலைபேசியில் அழைத்தார். சகோதரன் ஸ்மித், நீங்கள் சற்று முன்னால் வாருங்கள். I wonder now that if Brother Smith will dismiss us in a word of prayer, as you hurry then to your homes, have your breakfast, come back for the Sunday school service, the baptismal service, immediately beginning at 9:30. சகோதரன் ஸ்மித் ஜெபம் செய்து நம்மை கலைந்து செல்லும்படிக்கு அனுப்பி வைப்பாரா என்று நான் இப்பொழுது எதிர்பார்க்கிறேன். நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு விரைந்து செல்கின்றபடியால் உங்களுடைய காலை சிற்றுண்டியை உண்டு ஞாயிறு பள்ளி ஆராதனைக்காகவும் ஞானஸ்தான ஆராதனைக்காகவும் திரும்பி வாருங்கள். ஆராதனையோ உடனடியாக 9:30 மணிக்கு துவங்கும். Shall we bow our heads while Brother Smith dismisses us in prayer? நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் சகோதரன் ஸ்மித் ஜெபம் செய்து அனுப்பி வைப்பார்.